தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 4ஆவது அதிகாரம் 23வது இறைவார்த்தை. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கடவுள் உண்டென்பது ஆத்திகம் என்றும் இல்லை என்பது நாத்திகம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதன் மற்ற உயிர்களைப் போலவே பிறந்து இறந்து இவ்வுலகோடு முடிந்து போகிறான். மறு உலகம், கடவுள் என்பது இல்லை என்கிறது நாத்திகம். இதில் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது, பிற உயிர்கள் உணவுக்காகவும் தம் உயிரை காத்து கொள்ளவுமே வாழ்கின்றன. இவ்வுலகோடு தங்கள் வாழ்வை முடித்து கொள்கின்றன. மனிதனும் இவை போன்றவன்தான் என்றால், நன்மை செய்யும்போது உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சியும், பிறருக்கு அறியாமல் தீமை செய்தாலும் உள்ளுக்குள் ஒரு நெருடலும் ஏற்படுவதே. அது ஏன்? நம்மிடம் ஒரு குவளை தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். கடும் வெயில், தண்ணீர் நமக்கு தேவை. ஆனால் யாராவது தாகம் என்று கேட்கும்போது அதில் பாதியை கொடுத்து அரை தாகத்தோடு நாம் இருந்தாலும் உள் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதே. அது ஏன்? மற்ற உயிர்களிடம் அது இல்லையே. நன்மை தீமை பற்றிய ஒன்று மனிதரிடம் மட்டுமே இருப்பது ஏன்? இந்த உலகில் தோன்றி மறைபவன் மனிதன் என்றால் இந்த உணர்ச்சி அவனுக்கு தேவையற்றது அல்லவா? இதிலிருந்து ஒன்று தெளிவாகிறது. மனிதனுக்கும் இறைவனுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிணைப்பு மனசாட்சி என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அவனை இறப்புக்கு பின்னும் உள்ள வாழ்வுக்கு தயாரித்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணுக்கு தெரியாதவர் என்றாலும் கடவுள் இருக்கிறார், மனிதனோடு தொடர்பில் இருக்கிறார். புனித தாமஸ் அக்வினாஸுடைய கருத்துக்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. தாயினும் மேலாய் எங்களை அன்பு செய்து அரவணைக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தாயே, எம் இறைவா, உமை எம் மனதால் ஏற்றி போற்றி துதித்து மகிழ்கின்றோம். தாயை போன்று நீர் எங்களை பார்த்து பார்த்து பராமரித்து உணவு கொடுத்து உடை கொடுத்து உறவு கொடுத்து பாதுகாப்பு தந்து எல்லா நலன்களாலும் எங்களை நிரப்பி மகிழ்ந்த உமது பேரன்பிற்காய் நன்றி கூறுகிறோம். தாயின் மார்பகத்தின் கதகதப்பில் உலகை மறந்து உறங்கும் ஒரு குழந்தையைப் போல என்னை இவ்வளவு காலம் இந்த உலக துன்பங்கள் என்னை சாய்த்து விடாமல், நான் சரிந்து போகாமல் என்னை உமது மார்பில் சாய்த்து பாதுகாத்து வந்த உமது தாய்மைக்காக நன்றி கூறுகிறேன் இயேசுவே.
தாய் மடியில் மகிழ்வோடு துள்ளி மகிழும் குழந்தையைப் போல இறைவா, உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து துதிக்கும் எனது உள்ளத்தை உமக்கே சமர்ப்பணம் செய்கிறேன். இதோ உன்னுடைய தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை அனைத்து தீமைகளின் சக்திகளிடமிருந்து காத்து வரும் உமது உன்னதமான அன்புக்காய் நன்றி. தாயான நீர் என்னோடு எப்போதும் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நான் எந்த தீங்கிற்கும் இருளின் சக்திக்கும் அஞ்சிடாமல் மன தைரியத்தோடு உமது கரம் பற்றி இந்த உலகத்தில் வீறுநடை போட அருள் தாரும். வாழ்வின் எந்த சோதனைகளையும் எதிர்கொள்வதற்கு என்னுடைய தாயும் தந்தையுமான நீர் எப்போதும் என்னோடு உடன் பயணிக்கிறீர், எல்லாவற்றையும் வெற்றியாக முடித்து தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு இன்று முன்னோக்கி செல்ல வரம் தாரும். உடலின் இச்சைகளுக்கும் மாமிச தேவைகளுக்கும் எங்களின் உடல் உறுப்புகளை கையளித்து விடாமல் உமது திருச்சட்டத்தை வாக்குறுதிகளை எங்கள் இருதயத்தில் இருத்தி அல்லும் பகலும் சிந்தித்து அதன்படி வாழ எங்கள் உடல் உறுப்புகளுக்கு பயிற்சி கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். பாவத்திற்கு பயந்து அதனை விலக்கி பரிசுத்தத்தில் இன்று நிலைத்து நிற்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காவல் தூதர்களே, என்று எங்களுக்கு உதவியாக வாருங்கள். தூய்மைக்கும் மாசற்ற தன்மைக்கும் முன்மாதிரியாக விளங்கிய திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். புனிதத்தில் நிலைத்திருப்பதற்கும் எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் தேவ அன்னையை எங்களுடைய அன்னையாக கொடுத்த ஆண்டவர் இயேசுவே, இன்று உமது அன்னையினுடைய பாதுகாப்பில் எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் எங்கள் எதிர்காலத்தையும் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள ஒப்படைத்து மன்றாடுகிறோம். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய அருள் பாதுகாப்பில் என்றும் மனமகிழ்வோடு வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவின் உண்மை சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு விண்ணகத்தின் உதவியை அருள் கூர்ந்து புரிவீராக. இன்றைய எங்களுடைய ஆன்மீக போராட்டத்தில் வலுக்குறைந்த எங்கள் சரீரத்தை ஆட்கொண்டு சாத்தானை ஜெயம் கொள்ள தூய் ஆவியானவரே, இன்று எங்களில் நிலைத்திருந்து எங்களோடு இணைந்து வருவீராக. எங்கள் பயணங்களையும் எங்கள் பொருளாதார நலன்களையும் எங்களுடைய ஆரோக்கியத்தையும் பொறுப்படுத்தி வழிநடத்தி இன்றைய நாளில் நாங்கள் செய்யப்போகிற அனைத்து பணிகளிலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.